ஹலோ guys, வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல 10th எக்கனாமிக்ஸ்ல அரசாங்கமும் வரிகளும் அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் பார்க்க போறோம். சார் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா 30 out of 30 வாங்கிடலாம். யாரெல்லாம் 30 out of 30 வாங்கலாம் பார்க்கலாமா? சேலஞ்ச் பண்ணலாமா? போடும் பார்க்கலாம். யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லி சேலஞ்ச் அக்செப்டட் போடும் பார்க்கலாம். ஒரு 10 பேர் போட்டுருங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கொஸ்டின். சேலஞ்ச் அக்செப்டட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பரவாயில்ல, தைரியத்தை பாராட்டலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் காட்டுக்குள்ள இருந்து வேட்டையாடுறதே ஒரு தனி சுகம் தானே, அந்த மாதிரி தான் இப்போ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் வாக்கியங்களை கவனி. மறைமுக வரி என்பது ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை மற்றொரு மீது மாற்ற இயலும் முறை வரியாகும். இன்னொன்னு, பொழுதுபோக்கு வரியானது மாநில அரசாங்கத்தால் நேரடியாக வசூலிக்கப்படும் வரியாகும். இது ரெண்டுத்துல எது சரி? டைம் இல்லைங்க, சோ அதனால நீங்க என்ன பண்ணணும், ஸ்பீடா ஆன்சர் பண்ணணும். கொஞ்சம் நெட் இருக்கிற இடத்துல உட்காந்துக்க. உங்க ஆன்சர் ஸ்பீடா வரணும்னா கண்டிப்பா டவர் இருக்கணும். அவ்வளவுதாங்க, சூப்பருங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கம் கிடையாது, சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பாதுகாப்பு படைகளை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் பொறுப்பான அரசாங்கம் எது? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வியாச்சு. இது எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஏ, மத்திய அரசாங்கம் தான் இதை பண்ணுவாங்க. கொஸ்டின் பாத்துறேன். கரெக்ட். அடுத்தது தேர்ட் கொஸ்டின், உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலை நடத்துவது எது? அவ்வளவுதான், முடிஞ்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் பி, மாநில அரசு தான். அடுத்தது, வரி விதிப்பு முறை பின்வரும் எந்த கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது? வரின்றது எதுக்காக செயல்படுகிறது? டைம் கொடுக்குறேன், 2 செகண்ட்ஸ். 2 செகண்ட்ஸ் டைமா சார்? இல்லைங்க, நமக்கு இருக்கிற டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்றது இருக்குல்ல. அவ்வளவுதான். குட் குட் குட். ஆப்ஷன் பி, மக்களின் நலனுக்காக தான் பயன்படுகிறது. அடுத்தது, 5வது கேள்வி, வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் தொகையாகும் என்று கூறியவர் யார்? நான் சொல்லியிருக்கேன், அறிஞர்கள் கருத்துல இருந்து ஒரு கேள்வி இருக்கும். இந்த தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கங்க எல்லாருமே. அவ்வளவுதான் அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் டி, செலிக்ஸ் மேன் தான் சொல்லியிருப்பாரு. செலிக்ட் மேன் சொல்லுவாங்க. அடுத்து, வரிமுறை வடிவமைப்பதில் முதன்மையானது எது? நீ வரியை வந்து பாத்தீங்கன்னா வடிவமைக்கிறேன்னா அதை எதை நீ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஜென்ரல் அட்டன் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு கேள்வியே தெரியாதவங்க கூட இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சமத்துவத்தை நீ ஃபர்ஸ்ட் பார்த்து தான் வரியை கொடுக்கணும். எல்லாருக்கும் சமமா இருக்கான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணணும். அடுத்தது, மக்கள் வருமானம் அதிகரித்தால் தானாகவே அதிக வரிவாயை செலுத்தும் வகையில் வரி அமைப்பு வடிவமைக்கப்படுதல் எவ்வகை வரியாகும்? நம்ம அந்த பாக்ஸ்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த டாபிக் தாங்க இது. வருமானம் அதிகரித்தால் தானாகவே வரியை செலுத்தும் வகையில் வரி அமைப்பு வடிவமைக்கப்படுதல். அவ்வளவுதான். குட் 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 குட். ஆப்ஷன் டி, நெகிழ்ச்சி வரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, 8வது கேள்வி, இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பலமுறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த முறை எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இடி ரைடு, ஐடி ரைட் எல்லாம் போயிட்டு இருக்கு தெரியுங்களா? சோ அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதாங்க. சூப்பர். ஆப்ஷன் சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அடுத்தது, மூலதன சொத்துக்களின் விற்பனையில் இருந்து வரும் வட்டி, லாபங்கள், தொழில்நுட்ப சேவைகள் போன்றவற்றிலிருந்து வசூலிக்கப்படும் வரி என்ன வரி? அப்பா, டைம் கொடுக்குறேன். கான்செப்ட் அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் டி, நிறுவன வரி தான் இது சொல்றாங்க. அடுத்தது, 10வது கேள்வி, தனது சொத்திலிருந்து பெறப்படும் நன்மைகளுக்காக சொத்தின் உரிமையாளர்களுக்கு விதிக்கப்படுகின்ற வரி எது? தப்பு பண்ணுவீங்க. சில வரிகள் எல்லாமே படிக்கணும்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை விஷயங்கள் தான் நம்ம டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம்.
இது வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலான்றத நான் ப்ரூஃப் பண்றேன். ஆன்சர் ஏ கரெக்ட். 11வது, அரசாங்கம் ஆவணங்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரி எது? ஓஹோ, அரசாங்கம் ஆவணங்கள் மீது ஏதோ ஒரு வரியை விதிக்கிறாங்க. சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இந்த ஒரு டாபிக் மட்டும். திருமணம், பாஸ்போர்ட் ஞாபகம் இருக்குங்களா? இப்போ வந்து அவ்வளவுதாங்க. குட் குட் குட். ஆப்ஷன் டி, முத்திரைத்தாள் வரி தான் சொல்லுவாங்க. அடுத்து, உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீதும் விதிக்கப்படுகின்ற வரி எது? சர்க்கிள் அப்படியே போட்டுட்டே இருப்பாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும்போது. அப்பா ஆன்சர் சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, சுங்கத்தீர்வை. அப்ப பாருங்களேன், கேள்வி எல்லாமே இதை வச்சே அப்படியே அழகா முடிச்சிடலாம். அடுத்தது, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தால் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? எக்ஸ்கியூஸ் மீ. அவ்வளவுதாங்க, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். குட் 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 குட். இங்க பாருங்க, நான் கேட்கறது என்னன்னா, அமுல்படுத்தப்பட்டது வேற ஜிஎஸ்டி, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது வேற. சரிங்களா? அமுல்படுத்தப்பட்டதுன்னா நீங்க பி தான் போட்டிருக்கணும், மற்றது எல்லாமே கரெக்ட். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் பலமுனை வரி என்று அழைக்கப்படுவது எதுங்க? ஆப்ஷன் டி, மதிப்பு கூட்டு வரி தான் இந்த பழைமுறை வரி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 15வது கேள்வி, வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜெனரல் கொஸ்டின் கேட்கும். அப்படி சொல்லலாம், ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதெல்லாம் நீங்க. முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் சி, கருப்பு பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மறக்காதீங்க. அடுத்தது, இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ பண்டங்கள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு மூல காரணம் எது? ஜெனரலா ஆன்சர் பண்ண போகலாம். பண்டங்கள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு காரணம் அப்படியே இதெல்லாம் படிக்கவே தேவையில்லைங்க. ஆப்ஷன் சி, கருப்பு பணம் தான் சொல்லுவாங்க. அடுத்தது 17வது கேள்வி, கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கிய காரணம் எதுன்னு கேட்டுட்டு இருக்குங்க. இதுல ஏதோ ஒரு துறை வந்து பாத்தீங்கன்னா முக்கிய துணையா இருக்கு. சார் என்னன்னு சார் எல்லா கேள்வியும் ஜென்ரலா இன்னைக்கு 30 out of 30 எடுத்துரும் உங்களுக்கு சேலஞ்ச் நானும் போட்டிருக்கலாம் பொழுது அப்படின்றீங்களா? போட்டவங்களுக்கு மட்டும் தான் நான் குட் சொல்லுவேன். கீழே கமெண்ட்ஸ்ல வந்து பாருங்க, நான் யாருக்கெல்லாம் குட் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. சேலஞ்ச் அக்செப்டட்னு போட்டவங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவேன். ஓகேங்க, சூப்பருங்க. ஆப்ஷன் ஏ, தொழில் துறையில தான் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பணம் அதிகமா இருக்கும். எவன்லாம் இண்டஸ்ட்ரி சார், யாரெல்லாம் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா கருப்பு பணத்தை கொஞ்சம் சேமித்தையும் வச்சிருப்பாங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் முறைசாரா பொருளாதாரத்துடன் தொடர்புடைய ஒரு செயல் எது? பொருளாதாரத்துல இது இருக்கவே கூடாது அப்படின்றாங்க. அவ்வளவு இருக்கக்கூடாது மீன்ஸ் அது வந்து முறைசாரா பொருளாதாரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க, வரி ஏய்ப்புங்க. இது இந்த கேள்வியை ரிப்பீட்டடா பாருங்க. டாக்ஸ் எவெக்ஷன் சொல்லக்கூடியதுதான். இந்த புக்ல நம்ம நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது மறைமுக வரின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. எலிமினேஷன் பண்ணுங்க பார்க்கலாம். தனிநபர் வரி மறைமுக வரியா? கிடையாது, நேர்முக வரி. நிறுவன வரி நேர்முக வரி. கட்டணங்கள், தண்டனைகள் எல்லாமே நேர்முகமா கொடுக்க வேண்டியது. பட் ஆயத்தீர்வைன்னு சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா மறைமுக வரின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அவ்வளவுதாங்க. அடுத்தது 20வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழ்கண்டவற்றுள் விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேக்குறீங்க. தனித்தனியா செப்பரேட் பண்ணி போடுறதுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம். அவ்வளவுதான், நிறுவன வரி தான் சொல்லுவாங்க. 20வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். இதெல்லாம் கான்செப்டுங்க, ஜஸ்ட் ஜென்ரலா அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். அந்தந்த மாநிலங்களில் காவல்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பு யாருடையதுங்க? இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் தப்பு பண்ணுவீங்க.
ஐயா இது வரைக்கும் தப்பு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு சொல்ற அளவுக்கு சொல்வீங்களே. கேள்வி எல்லாம் ஜெனரலிஸ்டிக்கா தான் இருக்கும். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் டி மாநில அரசு தான் சொல்லுங்க. அடுத்து 22வது கேள்வி. கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? வெளிநாட்டுல இருந்து பணத்தை எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. எந்த ஆண்டு? இது சிஏ கொஸ்டின்ஸ். ஓகே முடிஞ்சிச்சு. சூப்பர். கேள்விகள் எப்படி இருந்தாலும் நான் ஆன்சர் பண்றோம் சார் சொல்லிட்டு சில பேர் சுத்திட்டு இருக்கீங்க. குட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 2015 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்கேன். வரி என்பது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவிகளில் ஒன்றாகும். அரசாங்கம் பண்டங்கள் மீதான வரி விகிதத்தை குறைப்பதன் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ அண்ட் 1 and 2 ரெண்டுமே ரைட்னு சொல்றேன். அடுத்தது 24வது கேள்வி. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்களா, டைம் தரேன். பின்வருவனவற்றில் மறைமுக வரிகளை கூறுக. 10 minutes. 10 minutes or 10 seconds. ஒன்னு தூக்கிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஐயோ ஒன்னு தூக்கிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தா ஒண்ணு கிடையாது தப்பு பி அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரே ஒன்று மட்டும் தான் ஆன்சர் தப்பு, இது எல்லாமே ரைட். அவ்வளவுதாங்க. சூப்பர்ங்க. ஆப்ஷன் ஏ தான். இந்த 4வது பாருங்க, வருமான வரி வந்து பாத்தீங்கன்னா நேர்முக வரியா, இது எல்லாமே பாருங்க மறைமுக வரியில அடங்குதா. இப்படியும் நீங்க படிச்சு வச்சீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது 25வது. முதலில் 1956ஆம் ஆண்டு பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரியை அறிமுகப்படுத்திய நாடு. ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு. குட் குட் குட். அப்போ பிரான்ஸ் தான் ரைட். நம்ம எங்க இருந்து பாரோ பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா கனடால இருந்து பாரோ பண்ணிருப்போம். 101வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் பண்ணிருப்போம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஜிஎஸ்டி பாரோ ஃப்ரம் கனடா. அடுத்தது தவறான இணையை தேர்வு செய்க. 26வது. கரெக்ட் தப்பு. அவ்வளவுதாங்க. சூப்பர். சுங்க வரி வந்து பாத்தீங்கன்னா நேர்முக வரி கிடையாது இதெல்லாம். சரிங்களா, மறைமுக வரியில ஆட் ஆயிடும். அடுத்தது பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று நேர்முக வரி என்பது தனியாரோ அல்லது நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு செலுத்துவதாகும். கூற்று 2 1960ஆம் ஆண்டு மத்திய வருமான சட்டத்தின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் நிறுவப்பட்டது. இதுல எது ரைட்னு கேட்டிருக்கேன். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இந்த இடத்துல பி தப்பு. செக் பண்ணுங்க என்ன தப்புன்னு சொல்லிட்டு. அடுத்தது 28வது. ஒரு நபர் வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட வேண்டும் என்று கூறும் விதி எது? ஆஹா, திருப்பியும் விதிக்கு வந்துட்டீங்களா ஐயா? வந்துட்டீங்க. இது சூப்பரா சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா? அவ்வளவுதாங்க. சிக்கனம் மற்றும் வசதி வரின்னு சொல்றீங்க. 29வது. ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல முறை கேட்டது. சார் இந்த மாதிரி கேள்வி கேளுங்க சார், எக்கனாமிக்ஸ்ல இப்படி கேட்பாங்களா சார், மனசுக்குள்ள தோணுதா? பட் நான் சொல்றேன் கேளுங்க, எக்கனாமிக்ஸ் கஷ்டம் கிடையாது. உங்க மனசுல இருந்து அது கஷ்டம்ன்றதை தூக்கி போடுங்க. நீங்க எது ஒண்ணு கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அது கஷ்டம் தான் கடைசி வரைக்கும். எது ஒண்ணு ஈஸி நினைக்கிறீங்களோ அது ஈஸி தான். இந்த ஜிஎஸ்டி மாதிரி இது அப்படியே அழகா வச்சிருக்கேன்னா பாருங்க. அவ்வளவுதான். அடுத்து 30வது கேள்வி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். வரி ஏய்ப்பு அபராதங்களில் எத்தனை ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படுகிறது? புக்ல இருக்கு அப்படியே ஒரு லைன். இது ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடலாம். நாலு எக்ஸாம் எழுத போறவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் பாருங்க. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள் வரை கொடுப்பாங்க. இன்னைக்கு உங்களுடைய டாஸ்க் என்ன எப்பயே போட போற 30க்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸாம பத்தி பயப்படாதீங்க. தைரியமா உங்களுக்கு தெரியுது அந்த ஆன்சரை வச்சு அட்டன் பண்ணுவீங்கன்றது நீங்க உங்களை நம்புங்கன்றத நான் பலமுறை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி.